ஹாய் கைஸ், வெல்கம் பேக். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு 24ஆம் தேதி இன்னைக்கு என்னோட அனிவர்சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி சில ஷாப்பிங்ஸ்னால இப்போ நாங்கள் கார் கழுவணும், ஊற்றாச்சு. அதனால இப்போ நாங்கள் கார் கழுவணும். பக்கத்தில் எங்கள் அம்மா இருக்காங்க, பாருங்க. அம்மா அம்மா ஹாய் சார். ஸ்ட்ரிக்டாமா, ஆனால் பாவம் ஸ்ட்ரிக்டா. அம்மா தான் சாக்லேட் உருகிருச்சு, அதை போட்டு நசுக்கி கொண்டு நிற்கிறேன். செம்ம வெயில் இன்னைக்கு, தோல் நல்லா காய். வீட்டுக்கு போனாலும் உங்களை சந்திக்கிறேன். பாய். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? ஓ தாத்தா, சுகமா இருக்கோம். இப்ப நாங்க கேக் கட்டிங் பண்ண போறோம். 100வது வீடியோ அனிவர்சரியில நாங்க இப்ப கேக் கட்டிங். ஒரு வருஷம் ஆச்சு இந்த சேனல் தொடங்கி. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நானும் தாத்தாவும். அது தாத்தா ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுவார். என்னது சொல்ல இருக்குது? சொல்லித்தான் இந்த சிரமமா இவ்வளவு காலம் இது தொடர்ந்து செய்ததுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இதே போல செய்ய வேணும், எந்த தடைகளும் வரக்கூடாது. அதே போல எங்கு சென்று வந்தாலும் உங்களோடு ஏசப்பா கூட இருப்பார். அதான் இந்த யூடியூபுக்கு காரணமானவங்க இந்த 4 பேர் தான். ஒன்று இந்த தாத்தா, அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் அக்கா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் அம்மம்மாவும் இருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு இதுல கூட இன்வால்வ் இல்லை, கொஞ்சம் இன்வால்வ். அதுவும் அப்பா மாதிரி, அப்பாவும் கூட இல்லை கொஞ்சம். ஆனா இந்த 4 பேர் தான் இந்த ரொம்ப யூடியூப்னு என் காதுல அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பட்டேன். அதனால சும்மா ட்ரை பண்ண ஒரு வருஷத்துல என்ன நடக்குதுன்னு. ஆனா நினைச்ச மாதிரியே நீங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க என்னோட யூடியூப் வீடியோக்கு. அதனால சின்னதா ஒரு கேக் கட்டிங் பண்ண போறேன். அதனால அதுக்கு முன்னாடி நாங்க எப்படி ஸ்டெப்பா வரணும்னு சொல்றேன். ஓகே, நான் ஃபிளாஷ்பேக் கூட ஆரம்பிக்கிறேன். ஃபிளாஷ்பேக் போனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 22 அப்படி இருக்கும். நானும் தாத்தாவும் அம்மாவும் அக்காவும் சாப்பிட்டு யோசிக்கிற நேரம் அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அம்மா அங்க படுத்திருந்தாங்க ரூமுக்குள்ள. சும்மா யோசிக்கணும், இந்த சம்மருக்கு நாங்க என்ன பண்ணலாம், போர் அடிக்குது. அதனால தாத்தாவும் நானும் வீடியோ பண்ண எப்படி இருக்கணும்னால தான் ஜூலை 24 முதல் வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோ செய்யற நேரம் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னு ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தோம். ChatGPT கிட்ட என்ன மாதிரி வீடியோ செய்யலான்னு அலைஞ்சு உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் வாங்கி அதுவும் ஒரு 3 மாசத்துல உடஞ்சி 2-3 மைக்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் இதாகி கிராஷ் அவுட் ஆகி போன் உடஞ்சி அப்படியே ஒரு 13 Pro Max வாங்கி உங்களுக்காக எவ்வளோ ஒரு பேர் என்ன குவாலிட்டியான வீடியோ செய்ய பார்த்தா மைக் இல்லை. மைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் செய்யலான்னு பார்த்தா அந்த மைக்கோட இது எங்கன்னு தெரியல, அதோட கனெக்டர் எங்கன்னு தெரியல. அதனால இப்ப நாங்க மைக் இல்லாம கூடிய சீக்கிரத்துல ஒரு மைக் வரும், அது ஏன் பொறுப்பு. அதுக்கப்புறம் இனிமே நான் போன்லயே வீடியோ எடுக்க மாட்டேன். நான் இனிமே இது கேமரா புதுசா இந்த சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா ஒரு கேமரா வாங்கி ஒரு அம்மாவோட கம்ப்யூட்டர்ல எடிட் எல்லாம் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா செய்வேன். இது வரைக்கும் நான் கேப்கட்ல தான் பண்றேன். அதனால இந்த முறை நான் நல்ல வீடியோ செய்வேன்.
நினைச்சு பாருங்க, நான் ஒன்று சொல்லிட்டேன்னா அது நான் செய்யாம விடவே மாட்டேன். சொன்னா கட்டாயம் அதை செய்வார். நீங்க எல்லாரும் சேர்ந்து பிள்ளைக்கு உற்சாகம் கொடுக்கணும், அப்பதான் அவரும் தொடர்ந்து செய்வார். தயவு செய்து மறந்துடாதீங்க. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, ஃபாலோ பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க எல்லாத்துக்கிட்டையும். நாங்களும் ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும். ஓகே, ஆமே. எனக்கு இது சப்போர்ட்டா இருக்கிற ஒருத்தர் தாத்தா, அதுவும் அம்மா கேமரா குடிக்கிறது சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்ப அக்கா பிரான்ஸ் போயிட்டாங்க, அதனால இப்ப நான் 3 பேரும் தான் சேர்ந்து டாமினேட் பண்ணுறோம். இப்ப அப்பாவை கொஞ்சம் கெஞ்சி கேட்டு உள்ள கொண்டு வந்தாருன்னா அப்பாவும் வேற ரகமான வேலை செய்வாரு. அப்போ ஒன்னா சேர்ந்தா லாஸ்ட். ஓகே, இப்ப நாங்க கேக் வெட்ட போறோம். இது என்ன கேக்னா சாக்லேட் கேக். ஓகே கைஸ், வெட்டுவோமா? கடைசியில போட்டோஸ் எல்லாம் இது லாஸ்ட் ஆகணும். ஓகே, கேக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வேற அதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் எதுக்கு இந்த ரெஸ்ட் எடுத்தேன் தெரியுமா? அது ஒரு பெரிய கடை பர்த்டே. அது சொல்லலாமா? பர்த்டேக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு கேமராமேன் சொல்லலாமா? சொல்லுங்க. ஓகே, என்னன்னா பர்த்டே முடிஞ்சான நானும் அப்பாவும் செலிப்ரேட் பண்ண வீடியோ உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அதுக்கப்புறம் போய் பார்த்தா நைட் என்ன நினைச்சுன்னா தாத்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. என்ன நினைச்சுன்னு தெரியுங்க? மருந்து ஃபுல்லா ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அதனால அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிற நேரம் சர்ச்லயும் நிறைய வேலை வந்துச்சு. எப்படின்னா சண்டே வந்துச்சு, ஈஸ்டர் வந்துச்சு, குட் ஃப்ரைடே வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப வீடியோ கண்டினியூ பண்ணவா குடும்பத்தை பார்த்துப்பேன் நானும் அம்மா. சரி, தாத்தா ரொம்ப கியூர் ஆக வரைக்கும். அதனால நான் யோசிச்சேன், இப்ப 3 மாசம் வீடியோ போட வேணாம், தாத்தா கியூர் ஆக வரைக்கும். அப்புறம் நாங்க கண்டினியூ பண்ணிப்போம். ஒரு anniversary-க்கு 2 நாளுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் வீடியோ பண்ணான்னு பார்த்தா ஓகே, அது கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு. அப்போ நான் அது 2 வீடியோவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, 3வது வீடியோ anniversary ஆகலான்னு பார்த்தா ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு தலைவாய் போட்டுருச்சு. அது ஒரு பெரிய கதைங்க. ரத்தம் எனக்கு அன்கான்சியஸ் அது வீடியோலயே நான் பண்ணிருப்பேன். அதனால எப்படி போனுச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் ஊட்டிடுவேன். தாத்தா நீங்களும் உங்க சார்பாக ஊட்டி விடுங்க. ஓகே, கைஸ். ஓகே, நீங்க காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.